Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11th ஜனவரி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணோம் அதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12:30 வரைக்கும் நான் வந்து ட்ரேட் பண்ணலை. ஸோ வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இது வந்து ப்ராப்பர் பை ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ட்ரேடிங்கை முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ லேட்டராக வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன் எடுத்தேன் ரீசன் தான் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 12:30க்கு மேலே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் க்ளூ நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் டாப் சரிங்களா. ஸோ டபுள் டாப் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்விங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம் ஸ்விங். ஸோ இதான் வந்து என்னோட ஐடியல் லெவல் ஆஃப் அப்சர்வேஷன் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ 12:30க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சம் சார்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஒன்லி தென் நான் வந்து பையோ செல்லோ பண்ணணும். ஸோ பை பண்ணுறதுக்கு எனக்கு 42,300க்கு மேலே போகணும், அல்லது நான் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு 4250க்கு கீழே வந்தால் தான் என்னால் செல் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதை கன்சிடர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலிட் என்ட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபெயில் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்தராக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ரிஜெக்ஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 கேண்டில் நமக்கு க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னால் என்ட்ரி எடுக்க முடியாது. அப்புறம் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் விழுந்துருச்சு. ஸோ இது வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஃபர்தர் ரெட் விழுகுதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ஃபர்தராக ரெட் இங்கே விழுக ஆரம்பிச்சிருச்சு. என்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் என்ட்ரி. ஸோ ஷார்ட் என்ட்ரி அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,300க்கு மேலே. என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஏரியா தான் டார்கெட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4250 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து 410 ருபீஸ் வச்சிருந்தேன். ஸோ வந்து நான் பை பண்ண ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ், நான் செல் பண்ணுற டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 410 ருபீஸ் சரிங்களா. ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் எனக்கு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வர ஆரம்பிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட வந்து 400 ருபீஸ் 403 வரைக்கும் வந்துருச்சு. பட் 410 வந்து எனக்கு ஹிட் ஆகலை சரிங்களா. ஸோ 410 எனக்கு ஹிட் ஆகாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் மேலே கொடுத்துருச்சு. ஸோ வந்து 230க்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷன்ஸில் வந்து நான் பிரேக் ஈவன் ட்ரேடாக முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி சிமிலர்லி நான் சொன்ன மாதிரி தான் 130 கேண்டில் நான் எடுத்தேன். ஸோ என்னோட குவான்டிட்டி சைஸிங் பார்த்தீங்கன்னா 250 குவான்டிட்டி அண்ட் 300 ருபீஸ் நான் எடுத்தேன். ஸோ இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 o'clock கேண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 405 ருபீஸ். ஸோ ஹை எங்கே பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நான் பார்க்குறேன். ஸோ ஹை பார்க்கும்போது எனக்கு 405 ருபீஸ் வரைக்கும் தான் வந்துச்சு. என்னோட 410 ருபீஸ் டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து நான் லிமிட் அதாவது காஸ்ட் டு காஸ்ட் நான் வைக்கவே இல்லை சரிங்களா. ஸோ இந்த கேண்டில் நான் வைக்கவே இல்லை. அப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா நான் இங்கே எக்ஸிட் ஆயிருப்பேன் சரிங்களா. பட் நான் வந்து இமீடியட்டாக வந்து காஸ்ட் டு காஸ்ட் வைக்கல. ஸோ லேட்டர் வந்து மறுபடியும் வந்து இந்த ஸ்பைக் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் 3 மணி கேண்டலில் வந்து ஒரு ஸ்பைக் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பைக் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் வச்சுட்டேன். ஐடியலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இங்கே பண்ணியிருக்கேன். சப்போஸ் பை இங்கே பண்ணிட்டேன், இங்கே போகும்போது என்னால் புக் பண்ண முடியல. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியாவில் நான் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் நான் வைக்கல. ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் பிரேக் ஈவனில் நடந்துட்டேன். ஸோ மோரலஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போயிட்டு மறுபடியும் பிரேக் ஈவனில் முடிச்சிட்டேன். ஸோ இதான் வந்து என்னோட ஐடியல் காஸ்ட் டு காஸ்ட் லெவல். நான் அந்த காஸ்ட் டு காஸ்ட் லெவலுக்கு கீழே ஸ்டாப் வைக்காமல் நான் என்ன பண்ணியிருக்கேன் மறுபடியும் மார்க்கெட் நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் எனக்கு லாஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வந்து இந்த காஸ்ட் டு காஸ்ட் ஏரியா வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து மறுபடியும் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 303க்கு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதுதான் இங்கே நான் பண்ணியிருப்பேன். ஸோ 3/7க்கு வந்து நான் மறுபடியும் 303 ருபீஸ் லிமிட் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ என்னோட ஓவராலாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பிரேக் ஈவன் ட்ரேட். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது மாதிரி அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் நம்ம வந்து 400 வச்சுருப்போம். பட் 399 ஹிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மார்க்கெட் போயிடும். 400 எக்ஸிட் ஆகாது. ஸோ அதனால் மறுபடியும் என்ன ஆகும் நம்மளோட என்டையர் ப்ராஃபிட்டே ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் ஈவனில் முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறையா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வரும். அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். அந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் மூவாக வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த 10 பாயிண்ட் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட் நிற்கும். ஸோ அதே மாதிரி என்னோட கேஸில் நான் என்ன பண்ணிட்டேன் 410க்கு பதிலாக நான் வந்து 400 இல்லை 405 ஸோ 399 நான் வச்சுருந்தா கூட நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 27,000 நான் வந்து புக் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ எவ்ரி திங் நம்ம வந்து பழக ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளோட லெசன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு டைப் ஆஃப் லெசன் தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம கிளியராக பார்ப்போம் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஆப்வியஸாக என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இருக்குது. அது எப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் மாதிரி கனெக்ட் பண்ணுவேன். நீங்கள் எதிர் இப்படி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் டேரெக்டாக வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது,
என்னோட எண்டிங் பாயிண்ட் பி வந்து இது இருக்கும், சி வந்து இது, டி வந்து இது. சரிங்களா? ஸோ டி வந்து சச்சவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைக்குது. நமக்கு 4200 கீழே மார்க்கெட் வரணும். அதுவே வந்து 42,000 கீழே வந்துருச்சு நம்மனா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்படி நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,500 கிட்ட வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து 42,000 உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கீழே ஈஸியாக வந்துடும். எது வரைக்கும் அப்படின்னா 41,500. அதுவே வந்து நமக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு 42,300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து சியாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட டார்கெட் எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நான் உங்களுக்கு லெவல்ஸை சொல்கிறேன். ஸோ 42,290 வந்து நமக்கு அப்சைட் பிரேக் அவுட் கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42,700 ஆர் 650 கிட்ட வரும். ஸோ இதான் வந்து அப்சைடில் இருக்கிற டார்கெட். அதுவே நமக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 42,100 உடைக்கணும், அல்லது நமக்கு வந்து சேஃபர் சைடு வேணும் அப்படின்னா 42,000 கீழே உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,500 வரைக்கும் வந்துடும். ஸோ இதான் வந்து ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன். நாளைக்கு நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேயாக இருக்கிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி நம்ம பார்க்கும்போது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பைரி டேவும் இருக்கிறனால நம்ம வந்து அதிக ப்ராபபிலிட்டி நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ட்ரெண்டை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் டேவாக இருக்கும். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட Thursday அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.